எவ்வளவு ஒரு ஒரு மனிதநேயத்திற்கு விடப்பட்ட சவால் என்று பாருங்கள். 80 முறை என்று சொன்னேன். அதற்கு மேல் எத்தனை முறை அவர்கள் மீறினார்கள் என்றால், நூற்றுக்கணக்கான முறை. ஒரு சீஸ் ஃபயர் அக்ரீமெண்ட் போட்டிருக்கிறாங்க. 16 உடல்கள் கொடுக்கப்பட்டு விட்டது. இன்னும் எஞ்சிய 12 உடல்கள் மிக வேகமாக தேடப்பட்டு வருகிறது. நல்லா கவனிங்க. அதை கொடுத்து விடுவார்கள். அதை கொடுக்க முடியாத வைத்துக்கொண்டு, இறந்து போன அழுகிய பிணத்தை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு எந்த லாபமும் இல்லை. நீங்கள் என்றால் யஹ்யா சின்வாருடைய உடலை வைத்திருக்கிறார்கள். அப்படி ஒரு சூழ்நிலையில் உலகம் ஒரு கேரண்டியை கொடுக்குது. உலகத்தினுடைய பாதுகாப்பில் 2 பக்கமும் இருப்பதற்கு ஒரு மத்திய குழு, ஒரு படைகள் நிறுவப்பட போகிறது. அமெரிக்கா 200 டிஸ்டிங்க்ட் எமினன்ட் ஸ்காலர் எக்ஸ்பர்ட்ஸ் மிலிட்டரி ஃபோர்ஸ்லேருந்து அவங்க தே ஆர் ஸ்டேட் இன் இஸ்ரேல். அதுக்குள்ள நாட்டுக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன குழுவால் அமெரிக்காவை கண்காணிப்பை தாண்டி அமெரிக்கா டிட் நாட் டிஸ்க்ளோஸ், அவர்கள் வெளிப்படுத்தவில்லை, உளவு அமைப்பை வைத்து மேற்கோள் காட்டுகிறார்கள் என்று நாம் நேற்று சொன்னோம்.